ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். நீங்கள் என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் ஃப்ரெண்டு ஏன் எப்போ பார்த்தாலும் ஸ்டாக்ஸு, கிரிப்டோன்னு ரிஸ்க் இருக்கக்கூடிய மணி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணுறான்னு? இல்லை உங்கள் அப்பா ஏன் எப்போ பார்த்தாலும் கோல்டு, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னு சொல்லிட்டு இதிலே இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஏன் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டுறாருன்னு நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் யாரையாவது பார்த்து இவனுக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி மணியை வேஸ்ட் பண்ணுறான்னு யோசிச்சிருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் என்ன தெரியுமா? மணி விஷயத்தில் யாருமே கிரேசின்னு கிடையாது. நீங்கள் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறது, உங்கள் அப்பா பண்ணுறது, இப்படி எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா அது 100% கரெக்ட் தான். இன்றைக்கி ஃபேமஸ் ஆத்தர் மார்கன் ஹாசல் எழுதின 10 மில்லியன் காப்பீஸ்க்கும் அதிகமாக சேலான த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட் அஸ் டைவ் இன். அதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட் சொல்கிறேன், கேளுங்க. உலகத்தில் நடந்த டோட்டல் ஃபினான்ஷியல் ஹிஸ்ட்ரியில் உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் 0.00000001% மட்டும்தான். ஆனால் உலகம் இப்படி தான் இயங்குதுன்னு நீங்கள் நம்புகிற 80% உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சு தான். புரியலையா? ஒரு சிம்பிளான ஸ்டோரி சொல்கிறேன். 2 பேரை எடுத்துக்கலாம். பர்சன் ஏ, இவர் 1990s பிறந்த ஒரு ஐடி கை. இவரோட 20s ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப நல்லாவே பூம் ஆயிருந்திருக்கும். அதனால் வெல்த்தில் அதிகமாக சேர்த்து செட்டில் ஆகிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் கரெக்டான வழின்னு அவருடைய ஆழ் மனது நம்பிக்கையாக இருந்திருக்கும். இதே மாதிரி 1970s பிறந்த ஒருத்தரை எடுத்துக்கலாம். இவர் வளர்ந்து வர காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருந்திருக்கும். இவரோட காலத்தில் விலைவாசி அதிகமாக இருந்திருக்கும். இதனால் இவருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டாக ஐயோ ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்திருக்கும். அண்ட் அவருடைய ஆழமான நம்பிக்கை அதுதான். ஸோ இப்போ சொல்லுங்கள், இவங்க 2 பேரில் யார் தப்பு? 2 பேருமே கரெக்ட் தான், யாருமே தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குறதோ இல்லை யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதோ நம்ம பிரெயினுக்கு வேணால் புரியலாம். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் அனுபவித்த விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் தங்கும். மார்கன் ஹாசல் ஒரு ஐ ஓப்பனிங் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. யூஎஸில் ஒரு சர்வே நடத்தினாங்க. அதில் தெரிய வந்தது என்னென்னா, அதிகமாக லாட்ரி டிக்கெட் வாங்கினது ரிச்சஸ்ட் பீப்புள் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இவங்கக்கிட்ட ஒரு $200 எமர்ஜென்சி ஃபண்ட் கூட இருக்காது. ஆனால் வருஷத்தில் $200க்கும் அதிகமாக லாட்ரி டிக்கெட்டில் மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தோணும்? என்னடா இவங்க பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறாங்களேன்னு தோணலாம். ஆனால் அவங்க இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க மாதம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்ன்றதே கிடையாது. பெரிய வீடு வாங்க முடியாது, வெக்கேஷன் கூட போக முடியாது. ஒரு $2 லாட்ரி டிக்கெட் தான் நாளைக்கு நம்மளும் பெரிய பணக்காரன் ஆகலான்ற ஒரு ஹோப்பை கொடுக்குது. வெளிலேருந்து பார்க்குறதுக்கு வேணா இது ஒரு பேட் ஃபினான்ஷியல் டெசிஷனாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு ஹோப். அடுத்த விஷயம், நம்ம எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஏன் மணி விஷயத்தில் தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறோம்? பிகாஸ் we are all newbies to the modern money system. ஹியூமன்ஸ் இந்த உலகத்தில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் எப்போ வந்தது தெரியுமா? ஹார்ட்லி 2-3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து தான். அது வரைக்கும் 1940ஸ்க்கு முன்னாடிலாம் மக்கள் அவங்க சாகிற வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு நோ ரிட்டையர்மெண்ட், நோ பென்ஷன் அண்ட் நோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மாடர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டு இதெல்லாம் ஜஸ்ட் 30 to 40 years தான் ஆகுது. நம்ம ஹியூமன்ஸ் 10,000 yearsஆக டாக்ஸை வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் அதோட வைல்ட் இன்ஸ்டிங்க்ட்ஸ் இன்னும் மாறியிருக்கா? இல்லை. ஸோ இந்த மாடர்ன் அண்ட் மணி சிஸ்டம் ஒரு 40 years தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம எல்லாரும் வாரன் பஃபெட் ரேஞ்சுக்கு சூப்பரான மணி டெசிஷன்ஸ் எடுக்கணும்னா எப்படி? கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி டெப்த்தில் சிக்கிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேட் லோன் வாங்கி சிக்கிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மடத்தனமாக பண்ண விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த சிஸ்டத்துக்கு எல்லாருமே எல்கேஜி குழந்தைகள் தான். நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வாங்க இந்த சாப்டரோட அல்டிமேட்டான ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பில் கேட்ஸ் எப்படி ரிச் ஆனார்? அவர் பெரிய ஜீனியஸ், ஹார்ட் ஒர்க்கர், இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அவருடைய சக்ஸஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய லக் ஃபேக்டர் இருந்துச்சு. 1968 மில்லியன்ஸ் ஆஃப் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு வைடில் இருந்தாங்க. ஆனால் லேக் சைட் ஹை ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கம்ப்யூட்டர் டெர்மினல் அக்சஸ் கிடச்சிது. அந்த காலத்தில் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் அக்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன தெரியுமா? 1 in a million, 10 லட்சத்தில் ஒருத்தர். அந்த 1 in a million லக் அடித்தது தான் பில் கேட்ஸ்.
பில்கேட்ஸ் கூட கென்ட் ஈவன்ஸ்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தார். இவர் பில்கேட்ஸை விட அறிவுள்ள பையன். இவர் கம்ப்யூட்டரில் பிச்சு உதறுவார். ஆனால் ஹைஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னாடி கென்ட் ஈவன்ஸ் ஒரு மவுண்டைனரிங் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அதாவது ஸ்கூல்லேருந்துலாம் கூப்பிட்டு போவாங்களே மலையேற்றம், அப்போது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டார். பில் கேட்ஸ் டச்டு த 1 in a million பாசிட்டிவ் லக் அண்ட் கென்ட் ஈவன்ஸ் டச்டு த 1 in a million நெகட்டிவ் ரிஸ்க். பில் கேட்ஸே டைரெக்டாக சொல்லியிருக்காரு, லேக் சைட் ஸ்கூல் மட்டும் இல்லைனா இந்நேரம் மைக்ரோசாஃப்டே உருவாகியிருக்காதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் த ஃபைனல் டேக் அவே ஃப்ரம் டுடேஸ் வீடியோ? ஃபர்ஸ்ட், டோன்ட் ஜட்ஜ். யாராவது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பைத்தியக்காரத்தனமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாலோ அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. செகண்ட் திங், உங்கள் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுடைய மணி மைண்ட் செட்டை டிசைட் பண்ணும். தேர்ட் திங், பி ஹம்பிள். உங்களுக்கு சக்ஸஸ் வந்தால் நான் தானே ஆடாதீங்க, அதே மாதிரி ஃபெயிலியர் வந்தால் ரொம்ப தளர்ந்து போகாதீங்க. பிகாஸ் லக் அண்ட் ரிஸ்க் ஆர் ரியல். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த ஒஸ்டான ஃபினான்ஷியல் டெசிஷன் ஆர் ஸ்மார்ட்டஸ்ட் ஃபினான்ஷியல் டெசிஷன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் மணி ஃப்ரீக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மதுமிதா டாக்ஸ் ஃபார் த சைக்காலஜி ஆஃப் மணி பார்ட் 2. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.